இந்தியாவில் இருக்கிற மகாராஜாங்களும் அவங்கள வழி வம்சமும் இங்கே வந்திருக்காங்க. நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க அரண்மனையை ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்க பெஸ்ட் ஹோட்டல் உமேத் பவன் ஒரு அரண்மனையாக இருந்துச்சு. அரண்மனையில் வாழ்றதுக்கு இப்போ வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. சில அரண்மனையெல்லாம் ஒரு நைட்டு 9 lakhs ஒரு நைட். ஆமாம் ஆமாம். விழுந்து போன அரண்மனை எடுத்து கட்டி ஹோட்டலாக மாற்றிருக்கோம். கோட்டை நீம்ரானா ஃபோர்ட், டெஜேரா ஃபோர்ட், அதெல்லாம் கோட்டையை வந்து ஒரு கல் கூட இருக்காது, பாம்பு கூட ஒழிய முடியும், அப்படி பழிஞ்சு போச்சு. அதை எடுத்து அழகாக ஒரு ஹோட்டல் ஆக்கி இன்னைக்கு வேர்ல்ட்லேயே ஃபோர்ட் ஹோட்டல், அது ஒரு பெரிய ஹோட்டல். இவ்வளோ நாளாக நம்மளை பாதுகாத்துக்கிட்டோம். நிறையா அரண்மனைகள் அழிஞ்சு போச்சு, மன்னர்கள் அழிஞ்சாங்க. பட் இனிமேல் கண்ட்ரிக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? டூரிசத்தை மேலே கொண்டு போகிறது அப்படி. தமிழ்நாட்டில் என்ன இல்லை, மலை இருக்குது, அருவி இருக்குது, ஆறு இருக்குது, குளம் இருக்குது, கடல் இருக்குது, அரண்மனைகள் இருக்குது, கோயில்கள் இருக்குது. குணத்தில் எல்லாம் நினச்சிக்கிறாங்க 200 கோயில் தான் இருக்குன்ட்டு. அது 1000 கோயிலுக்கு மேலே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கோயில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஆடி போயிட்டாங்க. இதை எளிமையை பார்த்து அவங்க வந்து அரண்மனையில் வச்சு கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணி லக்ஸுரி கொடுப்பாங்க. எங்கள் ரூமில் 48 மேகசின் இருக்குது, 50 நியூஸ் பேப்பர் வைப்போம். கெஸ்ட்டு வராங்களா, பூ தூவி மாலை போட்டு வரவேற்போம், பொட்டு வைப்போம், உட்கார சொல்லுவோம். காலம்ஜி ஒரு குயிக்காக ஒரு 2 minutes மசாஜ். ஏன்னா காரில் உட்காந்து வந்திருக்காங்கல்ல, இது மாதிரி பார்த்து பண்ணுவோம். விகை நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து சுவாமிமலையில் இருக்கிற இண்டகோ ஹோட்டல்ஸ் தான். IHHA, அதாவது வந்து இந்தியன் ஹெரிட்டேஜ் ஹோட்டல்ஸ் அசோசியேஷனோட 11th கன்வென்ஷன் வந்து இங்கே இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்தியாவில், அதுவும் சவுத் இந்தியாவில் வெரி ஃபர்ஸ்ட் டைம் 11th கன்வென்ஷன் இப்போ தான் இங்கே நடக்குது. இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஹெரிட்டேஜ் ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க, அந்த பேலஸை வந்துட்டு ஹோட்டலாக மாற்றின அந்த ராஜஸ்தானுடைய மகாராஜாக்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஹவு ஹெரிட்டேஜ் ஹோட்டல்ஸ் ஆர் கோயிங் டு ஹெல்ப் வித் டூரிசம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ யார் என்ன பேசுகிறாங்க, இந்த இந்தியன் ஹெரிட்டேஜ் ஹோட்டல்ஸ் அசோசியேஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். நிமிடத்தில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னா, புதுச்சேரியுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமணன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இங்கே நடக்கிற இந்த IHHA கலந்துக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஹெரிட்டேஜ் பில்டிங் மூலமா ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்த முடியும், அதாவது வெறும் ஒரு அந்த பிரெஞ்சு கட்டிடக்கலையோ அல்லது பாரம்பரிய கட்டிடக்கலை மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அதுலேருந்து எவ்வளவு வந்து நல்ல அரசாங்கத்துக்கோ அல்லது அந்த மெயின்டைன் பண்ணுற தனிநபருக்கோ எந்த அளவுக்குலாம் வந்து அதிக வருமானத்தை வர வைக்க முடியும், அது கூடுதலாக என்ன வசதிகள் செய்ய முடியும், என்னென்ன மாதிரி வசதிகள் மற்ற இடத்துல இருக்குது, அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங்கில் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயம். இப்போ உதாரணமாக ஒரு ஜன்னலை மாற்றணுன்னா கூட அந்த மாதிரி யார் அந்த தொழில் தெரியுமோ அவங்கள கூப்பிட்டு வச்சு செய்யணும். அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ரீக்ரியேட் பண்ணுறீங்க, அல்லது எங்கே உங்களுக்கு அந்த மாதிரி தொழில்நுட்ப கலைஞர்கள் கைவினைஞர்கள் எங்கே இருக்காங்க, அது வேறு மாற்றிக்கலாம். அவங்ககிட்ட இருந்தால் நம்மகிட்ட கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக எங்களுடைய புதுச்சேரி மாநிலத்தில் வந்து பாரம்பரியமிக்க 2 பள்ளிகளை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 கோடி ரூபாய் போட ஆரம்பித்தோம். அதுக்கு வந்து அந்த வேலை செய்கிறதுக்கு ஒருத்தர் பாம்பேலேருந்து வந்தார். ஸோ இந்த மாதிரியான அசோசியேஷனில் நாங்கள் இருக்கும்போது எங்கெங்கே அந்த எக்ஸ்பர்டைஸ் எங்கெங்கே இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். அதனால் அவங்ககிட்ட நாங்கள் கற்றுக்குறோம், எங்கள் கிட்ட அவங்க கற்றுக்குறாங்க. அதனால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறதுக்கான ஒரு வழி இப்படிப்பட்ட கூட்டமைப்பில் கிடைக்கும். மகாராஜா ஆஃப் ஜோத்பூர் திரு கத்சிங் ஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். Yes, welcome. How you see the word heritage and how you connect the heritage of each and every states of India? Every state has its specialties and you must recognize that. Rajasthan's got forts and temples, deserts, palaces. In the south you've got more greenery, temples and seaside. So you have to specialize on what the USP is of each area. They're not all the same.
but still it is part of the heritage of India. It is a part of India, part of India's heritage and culture, and each state is different, which makes it India such a rich country for people to visit. In your opinion, what is the heritage of Tamil Nadu? I think in Tamil Nadu, particularly in the south, you're very well known for your temples. Hindu temples are wonderful. Then you spoke of Tanjore. I'd been the last time I came, and many more. There are temples everywhere you look, and I think South India was not so much disturbed by foreign invasions as Rajasthan was. Okay. So your temples have survived, and your culture around the temples, also your rituals, are much more purer than they are in the north. Okay, actually very happy to hear this from you. And we want to know one thing, how you balance or how you accommodate with the modern India, because you all come from a royal family, right? So every day India move on to the next phase of the right. Yes, so one had to adapt to change, but at the same time one should not forget one's culture, and I feel that that's what I've attempted to do, to be a bridge between the past and the future, and to become modern, be at grips with the modern needs and tendencies, but derive strength from your culture, from your background, and take that forward, and not to lose and forget who we are. I came back from university in 1970, and that was the same time that we were losing our privileges and our status, so something had to be done. So that's why I thought about making Umaid Bhawan into a hotel and our fort into a museum. This is actually inspired you to create a yes, because it was the building was there, okay. Servants were there, they needed employment, and we had to do something. எனக்கு இங்க வந்தோடனே கேட்கணும்னு நினைச்ச விஷயம் என்னன்னா, இவ்வளோ பேர் நாங்கள் உட்காந்து சாப்பிட்றோம், பட் இதுக்கு மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரே ஒரு மரம் இவ்வளோ பேர் நிழல் கொடுக்குது. அது நாங்கள் காலைல தான் உட்காந்து நோட் பண்ணேன், இது ஒரு மரம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த பரப்பளவே இது வந்து பயங்கரமாக வந்து மறைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. இது வந்து அடையார் ஆலமரத்தோட குட்டிவா. அடையார் ஆலமரம் தியோசபிக்கல் சொசைட்டில இருக்குல்ல, அது ஒரு லைட்னிங் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. நான் சின்ன வயசுல அதுக்குள்ள சைக்கிள் மோட்டர் பைக்லாம் அது உள்ள போய் வெளியே வந்திருக்கும். அவ்வளோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரீட் எல்லாம் இருக்கு உள்ள. இந்த லைட்னிங்கில் ஸ்ட்ரைக் ஆகி அது எரிஞ்சு போச்சு. அதில் ஒரு பிட்டு காப்பாற்றப்பட்டுச்சு. அதை கொண்டு போய் வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஒரு பொன்சாய் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்தேன். அது 17 வருஷம் எங்கள் வீட்லேயே இருந்துச்சு. அப்புறம் எனக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி கொண்டு வந்து இந்த இடத்துல நட்டோமா, அது கபன்னு வளர்ந்துடுச்சு. இப்போ இது இங்கே வச்சு 23 வருஷம் ஆகுது. செம்மையாக இருக்குது சார். ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்த பற்றி பேசுகிறத தாண்டி இப்போ இங்கே எதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சில விஷயங்கள் பேசுவோம். இதெல்லாம் வந்து மகாராஜா, இந்தியாவில் இருக்கிற மகாராஜாங்களும் அவங்கள வழி வம்சமும் இங்கே வந்திருக்காங்க. ஒரு மீட்டிங்க்கு வந்திருக்கோம். நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க அரண்மனையை ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்க பெஸ்ட் ஹோட்டல் உமேத் பவன் ஒரு அரண்மனையாக இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க அப்படியே பராமரிக்க முடியாது. அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ஹோட்டல் ஆக்கிட்டாங்க. த பெஸ்ட் பேலஸ் ஹோட்டல் இன் த வேர்ல்ட், ஜோத்பூர், மகாராஜா கத்சிங்கோட இது. ஸோ இது மாதிரி இந்த அரண்மனையில் வாழ்றதுக்கு இப்போ வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. சில அரண்மனையெல்லாம் ஒரு நைட்டு 9 lakhs ஒரு நைட். ஆமா, மகாராணி காயத்ரி தேவியோட அரண்மனையெல்லாம் அழகா 9 lakhs 3 lakhs அப்படிலாம் விற்போம். ஸோ அவங்க எல்லாம் இங்க வந்திருக்கோம். எப்படி இவ்வளவு நாளா நம்ம அரண்மனையெல்லாம் ஹோட்டல் ஆக்கி அழகா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எங்களுக்கு எல்லாம் வயசாகுது. Give it to the next generation. அடுத்த தலைமுறை இதை வந்து எடுத்து எப்படி பண்ண போறாங்க, அவங்களுக்கும் ஆசை பாசம் இருக்கும் இல்லையா, இது எப்படி பண்ண போறாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, எங்களை மாதிரி ஆளுங்க அரண்மனையை விழுந்து போன அரண்மனை எடுத்து கட்டி ஹோட்டலா மாத்திருக்கோம். கோட்டை, நீம்ரானா ஃபோர்ட், டெஜேரா ஃபோர்ட், கோட்டையை வந்து ஒரு கல்லு கூட இருக்காது, அங்க பாம்பு கூட ஒளிய முடியும், அப்படி பழிஞ்சு போச்சு. அதை எடுத்து அழகா ஒரு ஹோட்டல் ஆக்கி இன்னைக்கு வேர்ல்ட்லயே ஃபோர்ட் ஹோட்டல், அது ஒரு பெரிய ஹோட்டல். அது பண்ணவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 75% மன்னர்கள் இங்க வந்திருக்கவங்க ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம இங்க சவுத் இந்தியால அவ்வளவு அரண்மனை கிடையாது. இங்க இருக்க இந்த 2 அரண்மனையும் நான் மெட்ராஸ்ல இருந்ததை இடிச்சாங்க, அதை வாங்கிட்டு வந்து இங்க திருப்பி கட்டிட்டேன். பௌஸ்லி பேலஸ் ஒண்ணு உள்ள இருக்கு, பட் இதுதான் இங்க ஹைலைட். சோ இப்போ அவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க, அதுக்கான ஒரு கன்வென்ஷன் தான் இங்க நடக்குது. அது வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டுல நடக்குது இல்லையா? இது செகண்ட் டைம். கன்வென்ஷன் நடக்குது. ஈசி மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று நடந்திருக்கு. அந்த மன்னர்களுக்கெல்லாம் தமிழ்நாடுனா என்னன்னு காமிக்கணும். 3 நாள் கூட்டிட்டு வந்து செட்டிநாடு, மதுரை, ஏற்காடு அதெல்லாம் காமிச்சு நம்மளுக்கு எங்கெல்லாம் ஹோட்டல் இருக்கோ காமிச்சாங்க. பட் இதுதான் முதல் தடவை ஒரு பெரிய
பெரிய கன்வென்ஷன். இது எங்களுக்கு எலெக்ஷனும் நடக்க போகுது. ஓ. இதான் இவ்வளோ நாளாக நம்மளை பாதுகாத்துக்கிட்டோம். நிறையா அரண்மனைகள் அழிஞ்சு போச்சு, மன்னர்கள் அழிஞ்சாங்க. பட் இனிமேல் கண்ட்ரிக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? டூரிசத்தை மேலே கொண்டு போகிறது எப்படி? நாங்கள் இதெல்லாம் பண்ணவங்க, எங்களுக்கு தெரியும். அது ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது. அதை எப்படி கவர்மெண்ட் கூட சேர்ந்து வேலை செய்யறதுன்ட்டு தான். நேற்று கூட டெல்லியிலேருந்து அடிஷ்னல் செக்ரட்டரி வந்திருந்தார் பேசுறதுக்கு. அவங்க பிளான் என்ன, எங்கள் பிளான் என்ன, ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ண முடியுமான்ட்டு. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்தாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னீங்க, ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்தாங்கன்னு. அவங்க நம்மளுடைய இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க கிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கும்ல? தமிழ்நாட்டில் வந்து ஆடி போயிட்டாங்க எதை எளிமையை பார்த்து. அவங்க வந்து அரண்மனையில் வச்சு கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணி லக்ஸுரி கொடுப்பாங்க. எங்கள் ரூமில் 48 மேகசின் இருக்குது, 50 நியூஸ் பேப்பர் வைப்போம், கெஸ்ட்டு வராங்களா பூ தூவி மாலை போட்டு வர வைப்போம், பொட்டு வைப்போம், உட்கார சொல்லுவோம், காலம்கி ஒரு குயிக்காக ஒரு 2 minutes மசாஜ். ஏன்னா காரில் உட்காந்து வந்திருக்காங்கல்ல, இது மாதிரி பார்த்து பார்த்து பண்ணுவோம். தோசை கொடுத்தா கூட சூடாக பண்ணி பரட்டி போட்டு அப்படியே எடுத்து அவங்க தட்டில் போடுவோம். ஏன்னா அது சூடாக அவங்க சாப்பிடணும். காஃபிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் டிகிரி காஃபிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை டபரா கப்பில் வைக்கிறது, அப்படி இப்படி நம்ம பாரம்பரியத்தை நம்மளே பார்க்காத அளவுக்கு உரிச்சு கொடுக்குறோம். ஓகே. ஸோ உங்ககிட்ட நீங்கள் நிறைய இடம் கூட்டிகிட்டு போயிருப்பீங்களா? உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் என்ன அவங்க பார்த்து? ஒன்று, இப்படி இருக்கிற ஒரு ஸ்டேட் ஏன் அவ்வளோ வெளியே தெரியாமல் இருக்கு, இந்த இதெல்லாம் ஏன் வந்து 4 பேருக்கு சொல்ல மாட்டேங்கிறோம். அது உண்மைதான். தமிழ்நாடு லாஸ்ட் ஒரு 25 இயர்ஸாக நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம். ஓகே. கேரளாவில் என்னமா இருக்குது, அந்த வேமிநாட் லேக் இருக்குது. அந்த ஒரு லேக்கை வச்சுக்கிட்டு அவ்வளோ இந்தியாஸ் நம்பர் 1 டெரிட்டரி, காட் ஓன் கண்ட்ரி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன இல்லை, மலை இருக்குது, அருவி இருக்குது, ஆறு இருக்குது, குளம் இருக்குது, கடல் இருக்குது, அரண்மனைகள் இருக்குது, கோயில்கள் இருக்குது. தடுக்கி விழுந்தா கும்பகோணத்தில் எல்லாம் நினச்சிக்கிறாங்க 200 கோயில் தான் இருக்குன்ட்டு. அது 1000 கோயிலுக்கு மேலே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கோயில் இருக்குது. உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா ஒரு கோயில் இருக்குது, உங்களுக்கு பெண் குழந்தை வேணுமா ஒரு கோயில், ஆண் குழந்தை வேணுமா ஒரு கோயில், வீடு கட்டணுமா ஒரு கோயில், நீங்கள் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை வேணான்னா அதுக்கு ஒரு கோயில். எல்லாத்துக்குமே கோயில் இருக்குது இந்த ஊரில். சாதாரண ஊர் கிடையாது. ஸோ நேற்று பேசும்போது கூட அவர் அதை தான் சொன்னார். இங்கே இருக்கிற கோயில், அங்கே நிறைய கோயிலை விட்டுட்டோம், நான் இங்கே இருக்கிற கோயில்கள் வந்து இன்னும் பாதுகாப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க கோயிலை விட்டுட்டாங்க, அரண்மனைகளை பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம அரண்மனையை விட்டுட்டோம், ஆனால் கோயிலை பிடிச்சிருக்கோம். அதுதான் அவரும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணாரு. நீங்கள் நிறைய இடத்துல டிராவல் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறப்ப இப்போ நீங்கள் ராஜஸ்தான் பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. அங்கேருந்து ஜோத்பூர் மகாராஜாலாம் வர வந்திருக்காங்க. ஸோ ஒன் திங், நீங்கள் வந்து அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயம், நீங்கள் போய் ஃபஸ்ட்டு தெரியாமல் ஒரு விஷயம் இருந்திருக்கும், அங்கே போனதுக்கப்புறம் அது உங்களுக்கே வந்து பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் இருந்திருக்கும். அது மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஆச்சரியப்படலை. ஆனால் இங்கே சோழ தேசத்தில் நடந்திருக்கிறது நிறைய எனக்கு ஆச்சரியப்படுவேன், நிறைய ஆச்சரியப்படுவேன். அங்கே அந்த ஆச்சரியம் இல்லை. அங்கே மன்னர்கள் அவங்களுக்கு கீழே இதுன்னு ஸ்ட்ரக்சர்டாக லிவ் பண்ணாங்க. அவங்க அரண்மனைகளை பார்க்கும்போது கூட எனக்கு ரொம்ப பெருசாக தெரியல. அதோட அழகாக இங்கே கோயில்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நான் என்ன, எனக்கு இங்கே இருக்கிற ஒரு ஆச்சரியம் இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லை. நம்ம ஊரில் இருக்க ஆச்சரியம் வேற எங்கேயும் இல்லை. சோளா வச்சு ஊர் ஓட்டிடுவேன். இல்லை அவர் பாருங்க, 8 மனைவின்றாங்க, ஒரு சோல்மேட்டுன்றாங்க. அந்த சோல்மேட்டுக்கு ஒரு கோயில், பஞ்சவான் மாதேவிக்கு அவளுக்கு மினிஸ்ட்ரியில் ஒரு இடம், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ராஜேந்திர சோழன் போருக்கு போகும்போது இந்த அம்மா கூட போறாங்க, வாளும் எடுத்துட்டு போறாங்க. உனக்கு நான் தண்ணியும் சாப்பாடும் ஊட்ட வந்திருக்கேன், தேவைன்னா நான் போருக்கும் வருவேன் போ அப்படின்னு என்ன அழகா பேசியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ஆச்சரியம். இன்னும் ஒரு சற்று வினாடிகளில் நீ ஊரார் மண்ணில் நிப்பாய். ஸ்ரீலங்கால தாகம் வந்துச்சுன்னா அதை கூட எச்சில கூட முழுங்கிறாத. ஏன்னா என்னோட நண்பன் ராஜராஜ சோழாவோட மகன் ஊரார் மண்ணில் நின்று அவன் தாகத்தை தீர்த்து கொண்டான்னு சரித்திரம் எழுதிடக்கூடாது. காவிரி தண்ணியும் பொன்னி தண்ணியும் என்கிட்ட இருக்கு, நான் கொண்டு வந்து உனக்கு ஊட்டி விடுவேன், தாகம் அடிக்கும் போது கத்தி ஒரு மாத்து போடுன்னுவாங்க. இதெல்லாம் எனக்கு புல்லரிக்கிற விஷயம். நிச்சயமா நிச்சயமா. ஒன் திங் ஐ ஹேவ் டு நோ, நேத்து நான் வந்து மீட்ல இருக்கிறப்ப உங்களுடைய நேம் எப்படி வந்தது அப்படிங்கறத நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸ்ரீ போர்ஜியா எப்படி வந்தது அப்படின்னு. அது எங்களோட ஆடியன்ஸ்க்காக நீங்க சொல்ல முடியுமா? ஸோ காந்திஜி திண்டுக்கலுக்கு வந்தார் ஆசிரமம் உருவாக்குறதுக்கு. அப்போ அவர் கூட ஸ்ரீ போர்ஜியான்னு ஒரு போர்ச்சுகீஸ் ப்ரீஸ்ட் வந்திருக்காரு. அவர் தான் காந்திஜிக்கு எல்லா அசிஸ்டன்ஸ் வேலையெல்லாம் பண்ணுவார். ஆனால் இங்கே ஆசிரமத்தில் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் ஆச்சுன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவார். திருப்பி காலையில் விடிகாலம் தான் வருவார். அப்போ எங்கள் அப்பா இவரை பார்த்துட்டே இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு நாள் எங்கள் அப்பா அவர் பின்னாடி சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்காரு. எங்கே தான் போகிறாருன்னு பார்க்க போனால் அவர் அப்படியே போய் நிலக்கோட்டை கிட்ட போயிருக்கார். பஞ்சமட்டியிலேருந்து போய் அந்த காலத்தில் இந்த குஷ்டரோகம் வந்துச்சுன்னா ஊரை விட்டு விரட்டி விட்டுருவான்ல, ஆல் த லெப்ரசி பேஷண்ட்ஸ் வேர் தேர். அவர் நிறையா பேரை கூட்டி வச்சு அவனுக்கு மருந்து இல்லை அந்த காலத்தில், பள்ளம் தோண்டி அதில் சேரும் சாணியும் கலந்து பகல் ஃபுல்லாக அதில் உட்கார வச்சுருப்பார். ஸோ அது கம்மியாக அந்த எரிச்சல் எல்லாம் நிற்கும். நிறையா வாழைத்தோப்பு வச்சு அந்த வாழைப்பழத்தை பறித்து ஊட்டிக்கிட்டு எப்படி ஃபுட் இருக்காது, அவர் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? பால், வாழைப்பழம்,
நிறைய மாடியும் வளர்த்து விட்டார் உள்ள. அவங்கள பார்த்துட்டு இருந்திருக்கேன். மை ஃபாதர் கம்மிங் ஃப்ரம் ஃபியூடல் ஃபேமிலி வாஸ் வெரி டச்ட். ரொம்ப உருகிட்டார் இதை பார்த்து. ஸோ அவருக்கு போய் ஒரு நாள் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியணும், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டு கொஞ்ச நாள் அங்கே படிப்பு லீவில் இருக்கும் போதுலாம் லாயலா காலேஜ்லேருந்து அங்கே போய் இருந்து பண்ணிட்டு இருப்பார். ஸோ அவர் கடைசியில் அவருக்கு வந்து ஒரு மாதிரி பேரலிசிஸ் ஆகிடுச்சு. ஸோ மெட்ராஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு அவருக்கு பார்த்து அவர் 87 வயசில் இறந்துட்டார். தனியாக ஒரு வீட்டில் வச்சு எங்கள் அப்பா போய் அவரை பார்த்துட்டு. ஸோ அவர் ஞாபகமாக எனக்கு இந்த பேரை கொடுத்தார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ஐ தேங்க்யூ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எங்கே பார்த்தாலும் பிஹைண்ட் வுட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆர் ஆல்சோ வெரி யங் டீம். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் and do a great job. Thank you, sir. Okay, thank you.